விரும்பி கிழக்கு மாகாணத்திலிருந்து இன்றைய தினம் இங்கே வருகை தந்து மிக எங்களுக்கு வாக்களித்தவர்களை தொடர்ச்சியாக சந்தித்ததன் பிற்பாடு இன்றைய தினம் ஆதரவாளர்களை பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களையும் இணைத்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு ஒன்றை இன்றைய தினம் அது கைகூடியிருக்கிறது. அழைப்பாளர்கள் ஏற்பாடுகளும் திடீரென ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்படுத்திருக்கக்கூடிய அசௌகரியங்களுக்கு இணைந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி அண்மை காலமாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் பெரிதும் பேசப்படுகின்ற குரல்களாக இருக்கின்ற இறுதியில்தான் நாங்கள் அழைத்து செல்லப்படுகிறோமா என்கின்ற செய்திகள், அவர்களுக்கு நாங்கள் அளித்த வாக்குக்கு பலன் கிடைத்திருக்கிறதா என்கின்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்கிறது. நாங்கள் அளித்திருக்கிற வாக்கு நாங்களாக இருக்கிறோம் என்பது மகிழ்ச்சி. நாங்கள் நடைபெறுகின்ற சந்திப்புகளிலே பேசப்படுகின்ற விடயங்களை எங்களுடைய இந்த முகப்பின் அவர்களுக்கு உரிய கௌரவத்தை வழங்குவதற்காக அமுதலிங்கம் சிவகுமாரன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இல்லை, சொல்ல முடியாது. நாளைக்கு திடீரென்று இன்னொரு 5 குண்டுகள் எங்கேயாவது படித்து விட்டால் திருப்பி மேடம் மாறலாம். ஆனால் அப்படி இல்லாமல் விட்டால் மிக ஒரு சிக்கலான நிலைக்குள் அவர்கள் இன்று இலங்கைக்கு நிதி வழங்குகிற நாடுகளிலே சீனாவை தவிர வேறு எந்த நாடு, அதாவது அமெரிக்காவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், யுனைடெட் கிங்டம், பிரிட்டிஷ் நாடாக இருக்கலாம், ஒரு நாடுமே இலங்கை அரசாங்கம் தொடர்பாக இருக்கும் சிக்கல்கள் எங்களுடைய இலங்கையிலே இருக்கும் பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தளவிலே நாங்கள் எதிர்பார்த்ததையும் விட இந்த கனடா, அமெரிக்கா, இந்தியா என்ற இந்த யூகே என்ற பயணம் அனைவருக்கும், இந்நேர மாவீரர்களுக்கும் போரிலே உயிர் நீத்த பொதுமக்களுக்குமாக ஒரு நிமிட அகவணக்கத்துடன் நிகழ்வை ஆரம்பித்து வைப்போம். சந்தித்ததன் பிற்பாடு ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விரும்பி வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களையும் இணைத்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு ஒன்றை ஒழுங்கு செய்ய வேண்டும் என எண்ணி இன்றைய தினம் அது கைகூடியிருக்கிறது. குறுகிய கால இடைவெளியில் அழைக்கப்பட்டுள்ளார்கள். ஏற்பாடுகளும் திடீரென ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கொண்டு அண்மை காலமாக தமிழ் தேசிய வழிநடத்தி செல்கின்ற பாதை நாங்கள் விரும்புகின்ற வழி
தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான அண்ணன் சுமந்திரன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் நண்பர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். முதலாவது இன்று ஒரு சோகமான ஒரு சம்பவம் மட்டக்களப்பிலே எங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த உறுப்பினர், எங்களுடைய மாநகர சபையிலே மட்டக்களப்பு ஒரு உறுப்பினர் அண்ணன் தவராசா அவர்கள் இறந்து விட்டார். முதலாவது அவருக்கு என்னுடைய அஞ்சலிகளை நான் செலுத்த வேண்டும். ஒரு மிக முக்கியமான ஒரு மூத்த உறுப்பினர், ஒரு கவலையான ஒரு தினம் எங்களுக்கு மட்டக்களப்பிலே. அவருடைய இழப்பு ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். இன்று இரவைக்கே அவருடைய இறுதிக்கிரியிலே கலந்து கொள்வதற்காக நானும் போக வேண்டியதாக இருக்கு. அதையும் சொல்லிவிட்டு உண்மையிலே இன்று பேசுவதற்கு வர முதல் நீலாம்பரி என்ற இடத்திலே போய் சாப்பிட்டு விட்டு இங்கே வந்திருக்கிறோம். தூக்கம்தான் வருது, பேசுகிற மூடே இல்லை. எங்கேயாவது ஒரு பெட் ஒன்று இருந்தால் படுக்கிற மூட் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு அதை செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே 2021 ஆண்டு முடிவடைகிறதுக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்குது. அதனை அடுத்து 2022 ஆண்டு என்னை பொறுத்தளவிலே, என்னுடைய பார்வையிலே கடந்த 73 வருடங்களிலே இருந்ததை விட 2022 ஆண்டு நான் நினைக்கிறேன் இலங்கையிலே தமிழர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு வருடம் என்று நான் நம்புகிறேன். கிண பேர் சொல்லலாம், இப்படித்தான் பொங்கலுக்கு தீர்வு வரும், தீபாவளிக்கு தீர்வு வரும் எல்லாம் சொன்னீங்க, அடுத்த வருஷம் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் வரும் எல்லாம் சொன்னீங்க. இது வரைக்கும் நடக்கல. ஆனால் அப்படி இல்லை. இது 2022 ஆண்டு ஒரு மிக விசேடமான ஒரு வருடம் என்று என்னுடைய மனதிலே ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அந்த நம்பிக்கை வருவதற்கு. ஒன்று, எங்களுடைய தரப்பிலே எங்களுக்கு இருக்கும் சில வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்று இலங்கை அரசாங்கம் முகம் கொடுக்கும் இந்த பொருளாதார ரீதியான சவால்கள் எங்களுக்கு சாதகமாக மாறலாம் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரியும், அடுத்த வருடத்திலே 3ஆம் மாதம் 4ஆம் மாதத்துக்கு பிறகு இலங்கையிலே ஒரு பாரிய ஒரு உணவு தட்டுப்பாடு கூட நிச்சயமாக வரும் என்று சொல்லி நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உணவு தட்டுப்பாடு வரப்போகுது என்று சொன்னால் விசேடமாக வடக்கு கிழக்கிலே எங்களுக்கு உணவு தட்டுப்பாடு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். எங்களுக்கு வயல் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, தோட்டங்கள் இருக்குது, விவசாயத்தை நம்பி மீன்பிடியை நம்பி வாழ்கிற மக்கள் தான் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் தெற்கிலே விசேடமாக கொழும்பு கம்பஹா போன்ற பிரதேசங்களிலே இருக்கிற மக்கள் அவ்வாறு விவசாயத்தையோ மீன்பிடியோ நம்பி வாழ்கிற மக்கள் குறைவு. அவர்களுக்கு அன்றாட அவங்களுடைய வருமானம், தாங்கள் செய்யும் தொழில் முயற்சியிலே இருந்து வரும் அந்த நிதியை வைத்து கொண்டு தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் நடக்கும். அப்படியான ஒரு நிலைமையிலே ஒரு உணவு தட்டுப்பாடு இலங்கையிலே வரும் என்று சொன்னால் இலங்கைக்குள்ளே பாரிய குழப்பங்கள் ஏற்படும். அப்படி நடக்கும் பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கும் ஆப்ஷன்ஸ் குறைவாகத்தான் இருக்கும். கடந்த காலத்திலே தெற்கிலே மக்கள் அவங்களுக்கு எதிராக போராடும் பொழுதெல்லாம், தெற்கிலே மக்கள் அவங்களுக்கு எதிரான கோஷங்கள் வரும் பொழுதெல்லாம் அவங்கள் கூடியதாக செய்தது தமிழ் மக்களை காட்டி இனவாதத்தை தூண்டி, மதவாதத்தை தூண்டி, இரு சமூகங்களுக்கிடையே, அப்படி இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சமூகத்துக்கு எதிராக வன்முறையை ஆரம்பித்து விட்டு அதை வைத்து தங்களுடைய அரசியலை நடாத்தினவர்கள். ஆனால் அண்மை காலமாக பார்த்தால் சிங்கள மக்களும் இனி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இல்லை. ஆனால் சொல்ல முடியாது, நாளைக்கு திடீரென்று இன்னொரு 5 குண்டுகள் எங்கேயாவது வெடித்து விட்டால் திருப்பி மேடம் மாறலாம். ஆனால் அப்படி இல்லாமல் விட்டால் மிக ஒரு சிக்கலான நிலைக்குள் அவர்கள் தள்ளப்படுவார்கள். இதை நாங்கள் எப்படி எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம்? உங்களுக்கு தெரியும், இன்று இலங்கைக்கு நிதி வழங்குகிற நாடுகளிலே சீனாவை தவிர வேறு எந்த நாடு, அதாவது அமெரிக்காவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், யுனைடெட் கிங்டம் பிரிட்டிஷ் நாடாக இருக்கலாம், ஒரு நாடுமே இலங்கை அரசாங்கத்துக்கு நிதி வழங்குறதுக்கு முன்வர மாட்டார்கள். அதுக்குரிய காரணம் அவங்களுடைய மனித உரிமை மீறல் தொடர்பாக இருக்கும் சிக்கல்கள், எங்களுடைய இலங்கையிலே இருக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராக நடத்தும் வன்முறைகள், இவ்வாறான விடயங்களினால் அந்த உதவிகளை அவங்களால இலங்கை அரசாங்கத்துக்கு எடுக்க முடியாமல் இருந்திருக்கு. நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற வகையிலே
நாங்கள் இதை எப்படி எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தளவிலே நாங்கள் எதிர்பார்த்ததையும் விட இந்த கனடா, அமெரிக்கா, இந்தியா என்ற இந்த யூகே என்ற பயணம் நான் நினைக்கிறேன் இதை எப்படி செய்யலாம் என்று சொல்லி எங்களுக்கும் சில ஓரளவு ஒரு அறிகுறி ஒன்றாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். என்றால் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலே நடக்கும் இந்த விடயங்கள், இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், நேற்றுக்கு முந்தின தினம் வசந்த கரண்ணாகுட என்று சொல்லி முன்னாள் ஒரு கடற்பட தளபதியாக இருந்தவரை வடமேல் மாகாண ஆளுநராக நியமித்திருக்கிறார்கள். அதுக்கு முதல் கலகுடாத்தே ஞானசார தேர்தலை ஒரு நாடு ஒரு சட்டம் என்று சொல்லி அவரை நியமித்திருக்கிறார்கள். அப்போ இந்த ஒரு பக்கத்தால் அவங்க குழப்பி கொண்டு போகல, நாங்கள் எப்படி சாதகமாக இதை நாங்கள் மாற்றலாம் என்று நாங்கள் யோசிக்கணும். நான் நினைக்கிறேன் எங்களுடைய அந்த பயணத்திலே நடந்த சில விடயங்களை பற்றி அண்ணன் சுமந்திரன் அவர்கள் உங்களுக்கு கூடிய அளவு சில விடயங்களை சொல்வார் நினைக்கிறேன். சகோதரர் பிரகாஷ் அவர்கள் கனடாவிலே நடந்த அந்த ஒரு விடயத்தை பற்றி சொல்லியிருந்தார். என்னை பொறுத்தவரை அந்த விஷயம் நடந்து அந்த கூட்டம் நடக்குது என்று சொல்லி நாங்கள் அறிவித்தல் கொடுத்து ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளே வாட்ஸ்அப்லேயே வந்து விட்டது ஒரு படம். இவர்கள் வாரார்கள், இவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் செய்யறதுக்கு தயாராகுங்கள் என்று தொடர்ச்சியாக வந்தது. ஒரு நாளைக்கு புதுசாக வந்தது. நாங்கள் உண்மையிலே பயந்தவர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு போகாமல் இப்படி ஒரு எதிர்ப்பு செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பயந்து நாங்களும் ஒழித்து அதை செய்யாமல் வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் நிச்சயமாக அதை செய்ய வேணுமென்றதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருந்தவர்கள் ஒரு 200 பேர் இருப்பாங்க. வெளியில இருந்து ஆர்ப்பாட்டம் செய்தவங்க ஒரு 25 பேருக்குலாம் இருப்பாங்க. நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க. கூட்டத்துக்கு வாரத்துக்கு வந்து போலீஸால அனுமதிக்கப்படாமல் திரும்பி போனாக்கள் ஒரு 150 பேர் இருப்பாங்க. ஒரு 300 பேர் அப்படி ஆதரவாகவும் ஒரு 25 பேர் எதிராகவும் வெளியில் நின்று சத்தம் போட்டு தான் நடந்தது. நாங்கள் ஒரு நாளுமே அந்த கனடா மக்கள், அதாவது புலம்பெயர் மக்களுக்கு எதிரானவர்களோ இல்லாட்டி அவர்கள் அனைவரும் புலியானவர்கள் நாங்கள் சொல்ல வரலை. அனைவருக்கும் அவங்களுடைய அந்த கருத்து சுதந்திரங்கள் இருக்குது. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லி போட்டு போனோங்க. நாங்கள் வந்து எங்களுடைய கருத்தை சொல்லி போட்டு வந்து நாங்கள். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் நான் சொன்னது, நாங்கள் சாதாரணமாக கனடாவுக்கு போனோமா வந்தமான்னு இருக்க வேண்டிய ஒரு விடயத்தை உலகமெல்லாம் தெரியறதுக்கு இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து தந்தவர்கள் அந்த 25 நண்பர்கள் தான். அந்த வகையிலே அவங்களுக்கு முதலாவது நான் நன்றி சொல்ல வேண்டும். என்றால் உத்தியோகபூர்வமாக நான் வந்து இலங்கையிலே இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வெளியே நினைக்கிறேன். நான் சுமந்திரன் எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ தரம் எத்தனையோ வருடமாக போயிருப்பார். எனக்கு இதுதான் முதலாவது சந்தர்ப்பம். அப்ப இலங்கைக்குள்ளேயும் சரி உலகமெல்லாம் சரி இப்படி சாணக்கியன் அவர்கள் இப்படி உத்தியோகபூர்வமாக வந்திருக்கிறாராம் கனடாவுக்கு என்ற செய்தியை எடுத்து தாரதுக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டுமே தவிர அதை ஒரு குழப்பமாக நாங்கள் உண்மையிலே பார்க்க. நான் சொன்னேன், இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இலங்கையிலே நாங்கள் போராட்டம் செய்யறோம், நீங்க இங்க எங்களுக்கு எதிராக போராட்டம் செய்றீங்க. இந்த போராட்டம் நாங்க செய்திருந்தா இதை விட நல்லா செய்திருப்போம். அதாவது நாங்கள் அந்த போராட்டம் செய்திருந்தால் இதை விட வடிவா செய்திருப்போம். கூட்டமே நடந்திருக்காது, கூட்டத்தை நடத்த இருக்க விட மாட்டோம். நான் பேசி முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துல அவரும் பேசி முடித்திருப்பார். அந்த நேரத்துக்குள்ள அந்த சிறு குழப்பங்கள் அதையெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய விடயமாக பார்க்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி இந்த விமர்சனங்கள் தான் என்னுடைய வளர்ச்சிக்கான ஒரு காரணம். அந்த காரணத்தினால்தான் நான் அண்ணன் சுமந்திரனோட நெருக்கமாக வேலை செய்யணும். அவருக்கு அடிக்கடி விமர்சனம் வரும். அப்ப அவரோட கூட இருந்தா எனக்கும் வரும். விமர்சனம் வேற நாங்க வளர்ந்துட்டே போயிடலாம். அப்ப நான் அடிக்கடி சொல்றேன், சாதாரண பிரதேச சபை தேர்தலிலே கேட்டிருக்க வேண்டிய என்ன போலியான விடயங்களை எழுதி 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 ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இன்று உருவாக்கி விட்டாங்க. இப்பயும் எழுதி நீ அடுத்து என்ன பதவி வரப்போதோ தெரியாது. அப்ப எழுதுறதுக்கு எழுத விட்டு போட்டு இருக்கிறது தான் தேவையான விடயம். ஆனால் நாங்கள் இனி வரும் காலங்களில் மிக முக்கியமாக இந்த கனடா விடயங்களிலே அனைத்து விடயங்களிலுமே அண்ணன் சுமந்திரன் அவர்கள் மற்றும் ஏனைய குழுவினர் வந்து இந்த அரசியல் தீர்வு பொறுப்பு கூறல் தொடர்பாக கூடிய கவனத்தை செலுத்தியிருந்தவங்க. அவருடைய எக்ஸ்பர்டீஸ், அவர் அதிலே ஒரு நிபுணர் என்ற அடிப்படையிலே அது அவருக்கு தான், அவர் பேசுறது தான் கூட பொருத்தமாக இருக்கும். ஆனால் நான் எனக்கு கிடைத்த அனைத்து வாய்ப்புலையுமே வந்து நான் சொன்ன விடயம் என்றால் பொறுப்பு கூறல் அரசியல் தீர்வோடு சேர்த்து 3வதாக எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தியும் நாங்கள் செய்ய வேண்டும். அதுக்குரிய சில வழிகளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், அதுக்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்ய வேண்டும் என்றதை நான் அனைத்து சந்தர்ப்பங்களையும் நான் சொல்லியிருந்தேன். சில திட்டங்களையும் நாங்களும் செய்வதற்கான சில யோசனைகள் நாங்கள் எடுத்திருக்கிறோம். எதிர்வரும் காலங்களிலே அந்த திட்டங்களை நாங்கள் எப்படி செய்யலாம் நாங்கள் பார்க்க வேண்டும். என்றால் இளைஞர்களுக்கு இன்று நம்பிக்கை வர வேண்டும்.
நாங்கள் எத்தனையோ வருஷமாக சொல்றோம் அரசியல் தீர்வு வரப்போகுது, அரசியல் தீர்வு வரப்போகுது. ஆனால் இந்த அரசியல் தீர்வு வந்தால் வடக்கு கிழக்கு எப்படி இருக்கும், அரசியல் தீர்வு வந்தால் வடக்கு கிழக்கு எப்படி இருக்கும் என்றதை நாங்கள் காட்ட வேணும் இளைஞர்களுக்கு. நாங்கள் ஒரு அரசியல் தீர்வு கிடைத்தால் நாங்கள் ஒரு அரசாங்கமாக இருக்க வேணும். அதுக்கு பிறகு அரசியல் தீர்வு வரும் என்றால் வடக்கு கிழக்கிலே நாங்கள் தான் ஒரு அரசாங்கமாக இருக்க வேணும். அப்ப எங்களுடைய திட்டங்கள் என்ன, நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை எப்படி கட்டியெழுப்ப போறோம், எங்களுடைய கல்வி திட்டங்கள் என்ன, எங்களுடைய சுகாதார திட்டங்கள் என்ன, இப்படியான சில திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்றதை நான் அந்த இடத்திலே சொல்லியிருந்தேன். அப்ப இனி எதிர்வரும் காலங்களில் நாங்கள் கூடிய நேரத்தை நாங்கள் இதுக்காக நாங்கள் செலவழிக்கணும். நான் இது அனைத்தையும் செய்வதற்கு எங்களுடைய நாட்டுக்குள்ளேயும் சரி நாட்டுக்கு வெளியிலேயும் சரி கூடிய அளவு நாங்கள் இந்த அரசியல் தீர்வு என்றது என்ன, அரசியல் தீர்வு எப்படி அடைய போறோம், அந்த விடயங்களுக்குள்ளே எங்களுடைய இளைஞர்களையும் மக்களையும் கூட நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். இன்று கனடாவிலே நாங்கள் போய் இறங்கி தமிழீழம் என்று சொல்லி தான் நாளைக்கு ஒரு லட்சம் இளைஞர் வந்திருப்பார்கள் கனடாவிலே. ஆனால் அரசியல் தீர்வு என்று சொன்னால் அதுக்குரிய அது என்னன்றது கூட இன்று பெரிய அளவிலே தெரியாமல் இருக்கு. வடக்கு கிழக்கிலேயும் அதே நிலைமை தான். ஒரு சிலர் ஒரு நாடு இரு தேசம் என்றெல்லாம் சும்மா சொல்லி அடிச்சு விட்டுற. எங்கள் இளைஞர் நினைக்கிற ஒரு நாடு இரு தேசம் என்றா தனி நாடு கிடைக்க போகுது போல. அப்படி பொய்ய சொல்லி 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 அவங்க பார்லிமெண்ட்டை சும்மா 2 பேரும் மாறி 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 சாப்பிட்றதும் போறதும் பாரதமா திரிவாங்க. நாங்களும் பார்த்து பார்த்து இருக்கிறோம். ஆனால் இந்த சிந்தனை இளைஞருடைய மனதிலிருந்து மக்களுடைய மனதிலிருந்து மாற வேண்டும். நாங்கள் நான் 2022ஆம் ஆண்டு முக்கியமான வருடம் நாங்கள் அதுக்கு தயாராகிறோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய மக்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். அதுதான் எங்களுக்கு தேவை, அரசியல் தீர்வு தான் எங்களுக்கு தேவை என்று சொல்ற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய மக்களை கொண்டு வர வேண்டும். என்னென்றால் என்னுடைய பார்வையிலே நாங்கள் 73 வருஷமாக இந்த விடயங்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வரோம். ஆனால் முன்னேற்றம் இல்லை. நான் அண்மையிலே நான் கென விடயங்கள் அண்ணன் சுமந்திரனாரிடம் பழக வேண்டும். ஒரு விடயம் நான் பொறுமை, அதுல இன்னொரு விடயம் இருக்கு. அவரிடம் நிறைய திறமைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவரிடம் பழக வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தானே நான் விரும்புகிற ஒரு விஷயம். இந்த விஷயம் என்னன்னு சொன்னால் கண்ண மூடணும்னு எப்படி படுக்கிறன்றது தான் அந்த விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு சட்டத்துறையும் இல்லை, அரசியல் அமைப்பை திருத்துறதும் இல்லை. கண்ணை மூடி அஞ்சன்றதுக்குள்ள படுக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு திறமை உண்டு, அந்த திறமையை பழக வேண்டும். ஆனால் அதை விட முக்கியமானது பொறுமை, எப்படி பொறுமையாக இருக்கிறதுன்றது பழக வேண்டும். ஏனென்றால் எனக்கும் வயசும் கொஞ்சம் குறைவு. அப்போ நான் வாய்க்கு வரது எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவேன். அன்றைக்கும் அப்படித்தான் ஒரு தூதுவரை சந்திச்ச நேரம் நான் சொன்னேன் 73 வருஷம் முதல் எங்களோட அப்பப்பா இதே மேசிலிருந்து இதே விஷயத்தை ஆக்களோட காய்ச்சிட்டு போயிருக்கிறாங்க. இன்னொரு 73 வருஷம் கூட என்னுடைய பேருக்கு காய்க்கிறதுக்காக பார்த்துருக்க போறீங்கன்னு சொன்னேன் நான். அப்படி என்னுடைய பாணியிலே நான் போன இடங்கள் எல்லாத்துலேயும் சில விடயங்களை சொல்லி வந்தேன். ஆனால் எங்களுடைய மக்களை நாங்கள் இந்த அரசியல் தீர்வென்ற விடயத்துக்கு நாங்கள் தயார்படுத்த வேண்டும். அது நாங்கள் கூடிய அளவு பாராளுமன்றத்திலே பேசலாம், இப்படியான கூட்டங்களை நாங்கள் சொல்லி கலைக்கலாம். ஆனால் உங்களுக்கும் ஒரு பொறுப்பொன்று இருக்கு. முடிந்த அளவு ஒரு 10 பேர் 20 பேரை சேர்த்தெடுத்து இந்த விடயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். என்ன அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த இளைஞர்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதுன்னு சொன்னால், இல்லை இளைஞருக்கு இந்த விஷயத்துல ஆர்வம் குறைந்துட்டதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அது சாத்தியம் இல்லாமல் இருக்கும். நான் கூடிய நேரம் நான் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் கனடா, UK, அமெரிக்கா பற்றியெல்லாம் விடயங்கள் சொல்றதுக்கு நேரம் தேவைப்படும். என்னையும் இந்த கூட்டத்துக்கு அழைத்ததுக்கு நன்றி. நான் இன்னும் மட்டக்களப்பிலே பொதுமக்களை சந்திக்கல, மட்டக்களப்பு என்னுடைய ஆதரவாளர்கள் ஒருவரையும் சந்திக்கல. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு இன்றைக்கு தான் முதலாவது சந்திப்பு ஒன்று செய்திருக்கிறேன். அப்போ அவங்களையும் போய் நாங்கள் சந்திக்க வேண்டும். எதிர்வரும் வாரங்களிலே உங்களையும் அழைத்து ஒரு கூட்டம் அங்கே நாங்கள் மட்டக்களப்பில் ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் யோசித்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து என்னையும் அழைத்து பேசுவதற்கு வாய்ப்பு தந்த சகோதரர் அவர்களுக்கும் ஏற்பாடு குழுவினருக்கும் நன்றி. நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து 2022ஆம் ஆண்டிலே சில நல்ல முடிவுகளை காணக்கூடியதாக இருக்கும் என்ற செய்தியை சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் பிரதேச சபை தவிசாளர் தம்பி பிரகாஷ் அவர்களே, மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களே, உடனடியாக ஒழுங்கு செய்யப்பட்டதாக இருந்தாலும் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டிருக்கிற ஆதரவாளர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்கள்.
இல்லை இருந்து எடுக்கலாம். ரெண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டுக்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு ஒரு சில நாட்கள் இருக்கிற இந்த வேளையிலே திரு சாணக்கியன் அவர்கள் உங்கள் முன்பாக பேசுகிற போது 2022ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டாக இலங்கை தமிழ் மக்களுக்கு அமையும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். 56ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடந்தபோது தந்தை செல்வா அவர்கள் தன்னுடைய வேட்பாளர்களாக 20 இருந்தவர்கள் 30 வயதுக்கு குறைந்தவர்களை பலரை தன்னுடைய வேட்பாளர்களாக நிறுத்தியிருந்தார். அந்த ஆண்டிலே வெற்றி பெற்ற இலங்கை தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இருந்து வருகிறது. அதனுடைய பெயர், உருவம் வெவ்வேறு காலகட்டங்களிலே மாறியிருக்கலாம். தமிழர் விடுதலை கூட்டணி என்ற உருவத்திலே வந்திருக்கலாம், அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று கூட வந்திருக்கலாம். ஆனால் அதற்குள்ளே கூட இலங்கை தமிழரசு கட்சி தான் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது. இந்த நீண்ட வரலாறு தொடர்ச்சியாக மக்களுடைய ஆணையை பெற்ற கட்சி அது என்பது ஒரு பெரியதொரு சாதனை. அதற்கு ஒரு காரணம் அவர் இளைஞர்களை அந்த வருடம் தேர்தலிலே முன்னிறுத்தியது என்று நான் நினைக்கிறேன். கடந்த ஆண்டிலே நாங்கள் தேர்தலை சந்தித்த போது இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், படித்த ஆற்றலுள்ள இளைஞர்களுக்கு முன்னுரிமை. இந்த 4 சொற்களும் என்னுடைய சொற்கள் அல்ல. இந்த 4 சொற்களும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம் திருகோணமலையிலே நடந்து முடிந்த பிறகு அதனுடைய ஒரு முடிவாக சம்பந்தன் ஐயா ஊடகங்களுக்கு சொன்ன 4 வார்த்தைகள். இந்த தடவை நாங்கள் படித்த ஆற்றலுள்ள இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். வேட்பாளர் பட்டியலை பார்க்கிற போது அந்த முன்னுரிமை கொடுத்ததாக தெரியவில்லை. ஆனால் மக்களுடைய மனதிலே அந்த முடிவு ஆழமாக பதிந்திருந்தது. அதிலே பிரதானமாக நாங்கள் கண்ட வெற்றிதான் 29 வயதிலே திரு சாணக்கியன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே முதலாவது உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டமை. அந்த ஒரு தெரிவு என்ன விதமாக எங்களுடைய அரசியலையே இன்றைக்கு மாற்றி அமைத்திருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டுமல்ல, கிழக்கு மாகாணத்திலே மட்டுமல்ல, வடக்கு கிழக்கிலேயும் மட்டுமல்ல, நாடு பூராகவும் என்ன விதமான ஒரு மாற்றத்தை அந்த ஒரு தெரிவு. அதை போல ஒரு 5-6 பேர் நாங்கள் நிறுத்தி இருந்தால் இன்றைக்கு நாட்டையே தலைகளாக நாங்கள் மாற்றியிருக்கலாம். அதை தவற விட்டு விட்டோம். ஆனாலும் அந்த ஒருவர் இன்றைக்கு செய்கிற பணி விசேடமாக இளைஞர்கள் மத்தியிலே ஒரு புத்துயிர்வை கொடுத்திருக்கிறது. அது தொடர்ந்து நிலைக்க வேண்டும். அதனாலே உந்தப்பட்ட இளைஞர்கள் முன்வர வேண்டும். அந்த 1 10ஆக 100ஆக மாற வேண்டும். அப்பொழுது எங்களுடைய இருப்பை நாங்கள் எதிர்காலத்திலே வரப்போகிற சந்ததிகளுக்கும் நாங்கள் தக்க வைக்க முடியும். மக்கள் சரியான தீர்மானத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். தலைவர் தன்னுடைய தலைமுறையிலே கூட சொன்னார். அதை நாங்கள் தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் என்னதான் நினைத்தாலும்
ஒரு மாறுகிற உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளாந்தம் மாறுகிறது, சூழ்நிலை மாறுகிறது, விஞ்ஞானம் மாறுகிறது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வருகின்றன. மக்களோடு நாங்கள் ஈடுபடுகிற முறைமைகளிலே எத்தனை மாற்றங்கள், பிரயாணத்திலே எத்தனை மாற்றங்கள். இன்றைக்கு இந்த கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டதன் காரணமாக திடீரென்று மக்களோடு நாங்கள் நடத்துகிற உரையாடல்கள் என்ன விதமாக ஒரு புரட்சிகர மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒரே இடத்துல கூட வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கிற இடங்களிலே இருந்து கொண்டே அனைவரோடும் நாங்கள் பேசலாம், நேரடியாக சொற்பொழிவை கேட்கலாம் என்றது மட்டுமல்ல, உரையாடலாம், கேள்வி கேட்கலாம். அந்த சாதாரணமாக ஜூம் தொழில்நுட்பத்திலேயே ஒரு பெரிய கூட்டம் நடக்கிறது, பிறகு தனித்தனியாக குழுக்களாக 5 அறைகளிலே போய் பேசுவதென்றால் அதுவும் செய்யலாம், ஜூம்லேயே செய்யலாம். பிரேக் அவுட் ரூம்ஸ் என்ன போய் பிறகு திருப்பி ஒன்றா வரலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆகவே தொழில்நுட்ப வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, மாறுகிற உலகம், புதிய சிந்தனைகள், அதை எவரும் தடுக்க முடியாது. அது மாறிக்கொண்டுதான் இருக்க போகிறது. அரசியலிலேயும் அந்த மாற்றங்கள் இருக்கிறது, பொருளாதாரத்திலே அந்த மாற்றம் இருக்கிறது. 50ஆம் ஆண்டுகளிலே இருந்த அரசியல், பொருளாதார, சமூக கட்டமைப்பு இன்றைக்கு கிடையாது, துப்புரவாக கிடையாது. அது பல நட்டது. கம்யூனிசம் என்று ஒன்று உருவானது. இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு பேரரசுகள் என்று சொல்லி 2 துருவங்களாக சோவியத் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருந்தன. இன்றைக்கு அங்கே சோவியத் ரஷ்யா அங்கே இருக்கு, சோவியத் யூனியன் இருக்கா? முதல்ல சோவியத் யூனியனே இல்லை. ஜப்பான் அங்கே இருந்தது அந்த நேரத்திலே, இன்றைக்கு ஜப்பான் அங்கே இருக்கிறது. ஜெர்மனி எப்படியாக இருந்தது? 2ஆக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி ஒரு தரப்புக்கும் மற்ற பகுதி மற்ற தரப்புக்கும் கொடுக்கப்பட்டு இருந்த ஜெர்மனி 90ஆம் ஆண்டில் என்ன மாதிரியாக மாறியது? இன்றைக்கு ஜெர்மனியுடைய ஆதிக்கம் அப்படியாக இருக்கிறது. பொருளாதார கொள்கைகள் என்ன மாதிரியாக மாற்றம் அடைந்திருக்கின்றன? அண்டை நாடான இந்தியாவிலே, நான் அங்கே படித்த காலத்திலே 80களிலே 2 வகையான கார் தான் அங்கே இருந்தது. நான் படித்த காலத்தில் கூட அம்பாசடரும் பிரீமியர் பத்மினியும், அதை தவிர வேற கார் இல்லை. இன்றைக்கு பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான கார்களும் உற்பத்தி செய்கிற நாடு இந்தியா. பென்ஸாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், அங்கே உற்பத்தி செய்யப்படுது. நான் இந்தியாவை விட்டு வெளியே வருகிற காலத்தில் 86ஆம் ஆண்டில் தான் மோட்டார் சைக்கிள்கள் அப்படியாக உற்பத்தி, யமஹாவும் ராஜ்டூட்டும் ஹீரோவும் ஹோண்டாவும் சேர்ந்து இந்த சுசுக்கி, மாருதியும் சுசுக்கியும் சேர்ந்த மாதிரி அப்படியாக உருவாக்குறது இன்றைக்கு முற்றாக மாறி இருக்கிறது. ஆகவே இந்த மாறுகிற உலகத்திலே, மாறுகிற அரசியலிலே, மாறுகிற பொருளாதார கொள்கைகளிலே நாங்கள் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிப்பதாக இருந்தால் அந்தந்த சந்ததியிலே இருந்து புதியவர்கள் வந்து எங்களை வழிநடத்த வேண்டும் அல்லது உள்வாங்கப்பட வேண்டும். நிலையான ஒரு எண்ணத்திலே நாங்கள் இருந்துவிட முடியாது. இப்படி சொல்லுகிற போது இது எங்களுடைய அடிப்படை கொள்கையிலே மாற்றம் என்று எவரும் கருதக்கூடாது. அடிப்படையிலே நாங்கள் ஒரு மக்கள் 51ஆம் ஆண்டு திருவோணமலையிலே இலங்கை தமிழரசு கட்சி மாநாட்டிலே எடுத்த தீர்மானம் தான் இன்றைக்கும் எங்களுடைய தீர்மானம். அதான் எங்களுடைய அடிப்படை, அதிலே மாற்றம் கிடையாது. ஆனால் வடிவங்கள் மாறலாம். சமஷ்டி என்ற கொள்கை அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் உலகத்திலே சமஷ்டி என்ற சொல்லுக்கான விளக்கம் பல மாற்றங்களை அடைந்திருக்கிறது. அண்மையிலே சம்பந்தன் ஐயா பிரித்தானிய தூதுவரை சந்தித்து பேசிய போது ஒரு விஷயத்தை சொன்னார், மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் சொன்னார், 47ஆம் ஆண்டு நீங்கள் பிரித்தானியா, நீங்கள் எங்களுக்கு ஒரு அரசியல் அமைப்பை கொடுத்த போது
உங்களுடைய நாட்டிலே இருந்ததை போல ஒரு ஒற்றையாட்சி முறையை நீங்கள் கொடுத்தீர்கள். சோல்பரி அரசியலமைப்பு அது இங்கே இயற்றப்பட்டது அல்ல. எங்களுடைய முதலாவது சுதந்திர இலங்கைக்கான அரசியலமைப்பு இலங்கையிலே உருவாக்கப்பட்டதல்ல, இலங்கையிலே நிறைவேற்றப்பட்டதும் அல்ல. அது அங்கே பக்கிங்ஹாம் பேலஸில் நிறைவேற்றப்பட்டது, பிரித்தானிய பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். அது பிரித்தானியா எப்படியான அமைப்பாக இருந்ததோ, ஆட்சி முறையாக இருந்ததோ, அந்த முறைக்கு ஏற்ப கொடுக்கப்பட்டது. ஐயா சொன்னார் தூதுவர் இடத்திலே, அன்றைக்கு உங்களிடத்திலே இருந்த அமைப்பை நீங்கள் எங்களிடத்திலே கொடுத்தீர்கள். ஆனால் இன்றைக்கு பிரித்தானியாவை பாருங்கள், இன்றைக்கு பிரித்தானியாவிலே இருக்கிற அதிகார பகிர்வு முறையை பாருங்கள். பிரித்தானியா எங்கே போய்விட்டது? உலகத்திலே ஏற்படுகிற மாறுதல்களோடு பிரித்தானியா முன்னேறி போய்விட்டது. ஸ்காட்லாந்துக்கு ஒரு தனி பாராளுமன்றம், பிரிந்து போகிற உரிமை ஸ்காட்லாந்துக்கு இருக்கிறது. வட அயர்லாந்துக்கு ஒரு பேரவை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சட்டங்கள் இயற்றுகிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் வேல்ஸுக்கு கூட தனியாக ஒரு சபை உருவாக்கி அதிகார பகிர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒற்றையாட்சியினுடைய வரைவிலக்கணமாக இருந்த பிரித்தானியா, இன்றைக்கும் அவர்கள் தங்களை ஒற்றையாட்சி தான் சொல்றார். ஏன் அவர்கள் ஒற்றையாட்சி என்று சொல்கிறார்கள் தெரியுமா? ஸ்காட்லாந்துக்கு ஒரு அவை இருக்கிறது, வட அயர்லாந்துக்கு ஒரு சபை இருக்கிறது, வேல்ஸுக்கு ஒரு சபை இருக்கிறது. ஆனால் இங்கிலாந்துக்கு என்று தனியான சபை இல்லை. இங்கிலாந்துக்கு என்று தனியான சபை இல்லை, அது பிரித்தானியாவுக்கான சபை. அதை இன்னும் வைத்துக்கொண்டு ஒற்றையாட்சி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பிரித்தானியாவிலே இருக்கிற அதிகார பகிர்வு உலகத்திலே இருக்கிற மற்ற எந்த சமஷ்டி நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு. சமஷ்டிக்கும் அப்பால். நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், பிரிந்து போகிற உரிமை அது சோவியத் ரஷ்யாவிலே இருந்தது, கான்ஃபெடரேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம், இணையாட்சி. ஆனால் இடைப்பாட்சி என்று சொல்லுகிற சுவிட்சர்லாந்தில் கூட பிரிந்து போகிற உரிமை கிடையாது. அது சமஷ்டியினுடைய உச்சகட்டம், அப்படியாகத்தான் சொற்களிலே அழைக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து. ஆனால் பிரிந்து போகிற உரிமை கிடையாது. ஆனால் ஒற்றையாட்சி என்று அதனுடைய மற்ற அந்தத்திலே இருக்கிற ஒற்றையாட்சி என்று சொல்லப்படுகிற பிரித்தானியாவிலே பிரிந்து போகிற உரிமையும் ஒரு மக்களுக்கு, ஸ்காட்லாந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. வரி வசூலிக்கிற அதிகாரங்களும் துப்புரவாக இல்லை, அடியோடு இல்லை. சமஷ்டிக்கு கிட்ட வருதா குறைந்ததா அந்த கேள்வி கூட அடியோடே கிடையாது. சமஷ்டி என்ற சொல்லுக்கே தேவையில்லை, ஒரு விதமான அதிகார பகிர்வு இல்லை. பிரித்தானியாவில் நான் உங்களுக்கு சொன்னால் ஒற்றையாட்சி என்றவர்கள் சொல்லுவதற்கான, இன்றைக்கும் சொல்லுவதற்கான ஒரு காரணம், இங்கிலாந்துக்கு ஒரு சபை இல்லை. இங்கிலாந்துக்கு என்று தனியாக சட்டம் இயற்றது இல்லை, பிரித்தானியாவுக்கு தான் இயற்று. அதே வந்து ஒரு சட்டவாக்கல் சபை என்றதை வைத்து தான் அவர் ஒற்றையாட்சி. அது ஒற்றையாட்சி என்றது முக்கிய கூறு சட்டவாக்க அதிகாரம். அப்ப சட்டவாக்க அதிகாரம் மாகாணங்களுக்கு பகிரப்பட்டதை இல்லாமல் ஆக்குவதுதான் ஒரு நாடு ஒரு சட்டம். அந்த அடிப்படையிலேயே இல்லாமல் போறது. சரி, அதில் சேர்ந்திருக்கிற ஒரு பெண்மணி, தமிழ் பெண்மணி, இபிடிபி கட்சியை சேர்ந்தவர். இபிடிபி இன்னும் வர்க்கம் இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்குது. என்ன? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. எங்கம்மா மாநிலத்தில் சுயாட்சி உங்களுக்கு? நான் கேட்குறேன் அந்த அம்மாட்ட, மாநிலத்தில் எங்க சுயாட்சி உங்களுக்கு? ஒரு நாடு ஒரு சட்டமண்டா? உங்களோட நீங்கள் கூட கட்சியிட கொள்கை நாங்கள் நம்பல, நீங்க சொல்றது என்றாலும் நீங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களே எத்தனை காலம் மாநிலத்தில் சுயாட்சி என்று. நீங்களே அதை இல்லாம ஆக்கி போட்டீங்க. ஒரு நாடு ஒரு சட்டம். ஆகவே ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டு உலகத்துக்கு ஒரு திசையை காட்டிக்கொண்டு இங்கால ஒரு நாடு ஒரு சட்டம் மற்ற திசையில் பயணிக்கிற அரசாங்கம் இது. அரசாங்கத்துக்கு நாட்டில் செல்வாக்கு இல்லை, துப்புரவாக இல்லை. இந்த வரவு செலவு திட்டத்தில் 3-2 பெரும்பான்மை என்று பொய்யாக ஒரு படம் காட்டியிருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அனுசரித்து, அதான் சாணக்கியன் சொன்னார், சூழ்நிலைகளை நாங்கள் அனுசரித்து எப்படியாக நாங்கள் எங்களுடைய இலக்குகளை அடைவது
என்பதை குறித்து ஒரு செயற்திட்டம் நாங்கள் உருவாக்க வேண்டும். ஒரு செயற்திட்டம் உருவாக்க வேண்டும். எதிராக எதிர் திசையிலே பயணிக்கிற அதிகார பயிர்வுக்கு எதிர் திசையிலே பயணிக்கிற அரசாங்கம் செல்வாக்கு முற்றாக வீழ்ச்சி அடைகிறது. எங்களுடைய நியாயமான கோரிக்கை அதிகார பயிர் என்கின்ற கோரிக்கைக்கான ஆதரவு உலகத்திலே உயர்ந்து வருகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இதை எப்படியாக நாங்கள் நிறைவேற்றுவது? நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். வெறுமனே வார்த்தைகளை அள்ளி வீசிக்கொண்டு நாங்கள் இருக்க முடியாது. சிந்தித்து செயலாற்ற வேண்டும். செயற்திட்டங்களை வகுக்க வேண்டும். அதை செய்வதற்கு இளைஞர்கள் முக்கியம். செயற்திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு இளைஞர்கள் முக்கியம். இளைஞர்கள் இந்த தரிசனத்தை காண வேண்டும். ஒரு விஷன், இப்படியாக நாங்கள் நகருகிறோம் என்று படமாக உங்களுடைய மனதிலே வர வேண்டும். அதை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். அது இளைஞர்களுக்கு தான் வரும். எங்களை போன வயசானவர்களுக்கு வராது கதியில் என்றால் ஒரு குறித்த பழகி போனால் அப்படியே இருந்துருவோம் அங்கே. அதாவது இளைஞர்களுக்கு தான் வரும். இளைஞர்களுடைய கருத்தை நீங்கள் வலுப்படுத்தப்படும். நீங்கள் எல்லாரும் கூடுதலாக இங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு வலு சேர்க்க வேண்டும்னு நினைக்கிற கொஞ்சம் வயதான ஆட்கள் நாங்களும் இருக்கிறோம். இளைஞர்கள் வலு சேர்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் வருகிற காலங்களில் எங்களுடைய மக்களுடைய ஆதரவு இந்த எண்ணத்துக்கு, நாங்கள் அடைய நினைக்கிற இந்த இலக்குக்கு மக்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதை காண்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போதான் உலகம் எங்களை நிமிந்து பார்க்கும். இப்போ கனடாவில் நடந்த நிகழ்வு உடனே கேட்குறார்கள், ஓ அப்போ இதுக்கு மாறானாக்களும் இருக்கணுமான்னு. அது எண்ணி பாருங்க, எத்தனை பேர் எண்ணி பாருங்க. அப்போ அது குழப்பறதுக்கான கூட்டம் தொடர்ச்சியாக இருக்கும். அநேகமாக அவர்களுடைய சத்தம் தான் கூடுதலாக கேட்கும். இந்த குழப்பக்காரருடைய சத்தம் தான் கூடுதலாக கேட்கும். அதை மேலோங்கி எங்களுடைய சத்தம் வர வேண்டும். இந்த நியாயமான பாதையிலே செல்லுகிற எங்களுடைய அபிலாஷைகளை சரியான முறையிலே அடைவதற்கான குரல்கள் இந்த குழப்பகார குரல்களுக்கு மேலாக ஒலிக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும். அது வெகு விரைவில் வரும். என்றால் இன்றைக்கும் சும்மா சொல்லி ஒரு நாளைக்குள்ளே இவ்வளோ பேர் வந்துட்டீங்க. இது பகிரங்கப்படுத்தக்கூட இல்லை. தனியாக இரகசியமாக காதோட காதை சொன்னது ஊடகங்களும் ஏதோ அறிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் பகிரங்க கூட்டங்களும் வைப்போம் வேண்டாம். வச்சு எங்களுடைய ஆதரவை நாங்கள் காண்பிப்போம். நீங்கள் செயற்பட வேணும். அதுக்கு நீங்கள் தான் செயற்பட வேணும். மக்களுடைய ஆதரவை காட்ட வேணும். அதுக்கு தேவை இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் உள்வாங்கினால்தான் நீங்களும் சரி இதற்காகத்தான் நாங்கள் செயற்படுறோம், இது ஏதோ சுமந்திரனுக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவு அப்படி அல்ல. இது எந்த தனி மனிதனுக்கான ஆதரவும் இல்லை. இது எங்களுடைய இலட்சியத்தை எங்களுடைய இலக்கை அடைவதற்கு நாங்கள் கொடுக்கிற ஒரு உந்துதல், அதற்காக உழைக்கிறது. அதை இளைஞர்கள் செய்ய வேண்டும். நான் சிறுப்பட்டியில் நடந்த கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் நான் சொன்னேன், வீடு வீடாக போய் வாக்கு சேகரித்தீர்கள், அதுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் வீதி வீதியாக வீடு வீடாக போய் எங்களுடைய அரசியல் தீர்வுக்காக உழைக்க வேண்டிய தருணமும் வருகிறதுன்னு சொல்லியிருந்தான். அது சொல்லி இப்போ ஒரு வருஷமாகுது. ஆனால் அது வருகிறது. இந்த கொரோனா பெருந்தொற்று பல விடயங்களை நாங்கள் செய்ய முடியாமல் இருந்தது. ஆனால் நாங்கள் அது விலகுகிற போது நாங்கள் அதனை செய்வோம். வீதியிலே இறங்குவோம், மக்கள் மத்தியிலே போவோம், கூட்டங்களை வைப்போம், எங்களுடைய கருத்துக்களை மக்களோடு பகிர்ந்து அதற்கான பேராதரவை நாங்கள் காண்பிப்போம். அது நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். மற்ற அங்கே அவரோடு பேசுகிறது இவரோடு பேசுகிறது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். அதை நாங்கள் பத்திரிகைகளுக்கு மற்றாக்களை போல் இந்த சந்திப்பு அந்த சந்திப்புன்றெல்லாம் நாங்கள் படம் காட்ட மாட்டோம். அது ராஜதந்திர சந்திப்புகளாகவே இருந்துவிட்டு போகும். உங்களுக்குரிய பங்கை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேணும். நாங்கள் 7 மாணவரை உங்களோடு தொடர்பிலே இருப்போம், வந்து உங்களோடு பேசுவோம். இன்றைக்கு இத்தனை பேர் வந்து எங்களுக்கு உற்சாகமூட்டியதுக்கு அனைவருக்கும் நன்றி. இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு மிக்க நன்றி.